ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நியூஸ் பார்க்கலாம். எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் வந்து டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் ஜியோவில் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக. ஏற்கனவே வந்து லீடிங் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல். இதில் ஸ்டார்லிங்க்கும் கை கோக்கும்போது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும், செக்யூர்டாகவும் இருக்கும். ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்க்காக பார்த்துட்ருக்காங்க, நெசசரி அப்ரூவல்ஸ்க்காக. இந்த சமயத்தில் பாரதி ஏர்டெல்லோட பேக்ரவுண்ட் பற்றி பார்த்திங்கன்னா லீடிங் டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர், ப்ரெசன்ஸ் இன் 18 கண்ட்ரீஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா, இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 9,77,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,632 இருக்குது. ஸ்டாக்கோட PE 48.9, டிவிடெண்ட் ஈல்ட் ஆஃப் 0.49% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.9% இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர். நீங்கள் லாங் டேர்முக்கும் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு டிப் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் வந்து சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டே இருக்குது. ஏப்ரல் மாதம் போல் வந்து பார்த்திங்கன்னா 1,200 இருந்தது வந்து நடுவில் வந்து கிட்டத்தட்ட 1,750 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இறக்கங்கள் வந்து 1,200 அந்த ரேஞ்சில் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள். ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க, உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டி வாங்கி ஆட் பண்ண முடியும். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 42.8% இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2021 14,000 crores ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,597 crores வரைக்கும் போயிருக்கு. இதிலே உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் வந்து எந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்னு. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து 2 வருஷம் முன்னாடி 7,67,000 பேர் இருந்தாங்க. இப்போ 8,36,000 பேர் இருக்காங்க. ஏர்டெல் கன்சியூமர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா போத் வந்து ப்ராட்பேண்ட்லேயும் சரி, அப்புறம் செல்ஃபோன் இதுலேயும் வந்து நல்ல ப்ரொவைடராக இருக்காங்க. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இறங்குனாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய அனாலிசிஸ்லேருந்து நான் சொல்கிறது. ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோஸாக நான் தொடர்ந்து போடுவேன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.